श्रीगुरुभ्यो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो நமः. அனைவருக்கும் வணக்கம். இன்னிலிருந்து எல்லா கோவில்லையும் நவராத்திரி விசேஷமாக ஆரம்பிக்கிறது. நேற்றுக்கே நாம் பார்த்தோம், இதுக்கு சாரதா நவராத்திரி அப்படின்னு பேர். அது இல்லாமல் இந்த வருஷம் ஐப்பசி மாதம் இந்த நவராத்திரி சம்பவிக்கிறதுனால இன்னிலிருந்து துலாக்காவேரி ஸ்நானமும் ஆரம்பிக்கிறது. எனவே நவராத்திரி, துலாக்காவேரி ஸ்நானம் போன்றதான பல சிறப்புகளை கொண்ட இந்த நவராத்திரி சுபதினத்தில் திருக்கோவில்களில் நடக்கக்கூடியதான நவராத்திரி அலங்காரத்தினுடைய தாத்பரியம் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதாக ஒரு சின்ன முயற்சி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் கற்பகாம்பிகை அம்பாள் நவராத்திரியில் 9 நாளும் எழுந்தருளக்கூடியதான அலங்காரத்தினுடையதான தாத்பரியத்தை சொல்லலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முடிவு. அதை எல்லாரும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு முதல் திருநாள் அன்னவாகனத்தில் அம்பிகை எழுந்தருளுதல் அப்படின்னு இருக்கும். இந்த அலங்காரத்திற்கு பிராம்ஹி அப்படின்னு பேர் சொல்லலாம். முதல்ல அம்பிகை, அதாவது கற்பகாம்பிகை இன்னைக்கு சாயந்தரம் அலங்காரம் பண்ணக்கூடியதான ஸ்தானத்திலிருந்து அம்பாள் கொலு மண்டபத்துக்கு எழுந்தருளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவம் நடக்கும். முதல்லையே பார்த்தா மாதிரி இந்த அலங்காரத்திற்கு பிராம்ஹி அப்படின்னு பேர் சொல்லலாம். அதாவது அன்னவாகனத்தில் இருப்பவள் பிராம்ஹி என்று 18 புராணங்களில் ஒன்றான மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு சின்ன குறிப்பு வருது. பிராம்ஹி ஹம்ச சமாரூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பு வருது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆதிபராசக்தியான முழுமுதல் கடவுளான கற்பகாம்பிகை இன்னைக்கு ஏத்தென்றிருக்கக்கூடியதான திருக்கோலத்திற்கு பெயர் அன்னவாகனத்தில் பிராம்ஹி அப்படின்னு பெயர் சொல்லலாம். இந்த அன்னவாகனத்திற்கு ஒரு தனி சிறப்பு, அதாவது அன்னப்பறவைக்கு ஒரு தனி சிறப்பு. அது என்னது அப்படின்னாக்க பாலையும் நீரையும் பிரித்தெடுக்கக்கூடியதான தன்மை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதாவது அந்த அள்ளி குளத்தில் என்னதான் ஒரு அல்லிப்பூ இருந்தாலும் அதில் சஞ்சாரம் பண்ணக்கூடியதான இந்த அன்னப்பறவை அந்த பூவுடையதான தண்டு அது எப்படி இருந்தாலும் தண்ணிக்கு கீழே தான் இருக்கும், அடியில் தான் இருக்கும். அதனுடையதான அடிபாகம் வரைக்கும் போய் அந்த தண்டில் தன்னுடையதான மூக்கை வச்சு தண்ணியோடு சேர்ந்திருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த பாலை மட்டும் உறிஞ்செடுக்கக்கூடியதான தன்மை இந்த அன்னப்பறவைக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதை போல் இந்த அன்னவாகனத்தில் எழுந்தருளிருக்கக்கூடியதான இந்த கற்பகாம்பாலை நாம் மனதார தரிசனம் செஞ்சோம் அப்படின்னாக்க உலகத்தில் என்னதான் உலகியல் பந்தங்கள், உலகியல் இன்பங்கள் போன்றதான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அமுதத்திற்கு ஒப்பானதான ஒரு பேரானந்த வாழ்வினை கற்பகாம்பிகை நமக்கு நல்குவாள் அப்படிங்கிறது அதனுடையதான தாத்பர்யார்த்தம். லலிதா சகஸ்ரநாமத்தில் சிருஷ்டிகர்த்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமா வருது. அதன் வடிவாகவும் இன்னைக்கு கற்பகாம்பிகை காட்சி கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கலாம். இன்னிய சூழ்நிலையில் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுதல் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த ஒரு ஒளிப்பதிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தெய்வீகமான வடிவத்தை எல்லாரும் மனதார பிரார்த்தனை செய்து, ஏன்னா அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னாக்கா அதே லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லுது, ஹிருதயஸ்தா அப்படின்னு சொல்லுது. பக்தருடையதான ஹிருதயத்தில் வசிப்பவள் அம்பிகை.
எனவே நமது திருமயிலையில் வாழ் கற்பகாம்பிகை அம்பாளை மனதார தரிசனம் செய்து மனதார நினைத்து நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஆனந்தம் பெறுவோமாக. இதி ஷம்.